ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. இனியா பாக்கியிட்ட கேக்குறாங்க, என்னம்மா செம்ம ஸ்மெல் வருது, என்னம்மா சமைச்சிருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, வெஜ் பிரியாணி பண்ணிருக்கிறேன், தக்காளி சாதம் பண்ணிருக்கிறேன், வடையும் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. செல்லியன் பாக்கியாட்ட கேக்குறாரு, அப்பா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் வெரைட்டியா சமைக்கிறியேமா, எப்ப அவர் போவார்னு காத்துட்டு இருந்தியாமா அப்படின்னு கேக்குறாரு. இவன் எப்படி பேசுறான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டி கோபப்படுறாங்க. ஐயோ, நான் சும்மா ஜோக்கு தாமா சொன்னேன், தப்பா எடுத்துக்காதமா அப்படின்னு செல்லியன் சொல்றாரு. எழில் செல்லியன்ட்ட சொல்றாரு, நீ சொன்னது ஒரு விதத்துல கரெக்ட் தான் செல்லியா, அந்த ஆள் போனதை நம்ம கொண்டாடதான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. 50 பேருக்கு செய்யற மாதிரி ஆர்டர் வந்துச்சு, அதான் அவங்களுக்கு சமைக்கிறப்ப நமக்கும் சேர்த்து சமைச்சிட்டேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அதான் கல்யாண மண்டபத்துக்கான ஆர்டர் கிடைச்சிருச்சுலமா, அப்புறம் எதுக்குமா இந்த மாதிரிலாம் செஞ்சு உன்னை வருத்திக்கிற அப்படின்னு பாக்கியாவோட மாமனார் கேக்குறாரு. எல்லா நாளும் கல்யாண மண்டபம் ஆர்டர் கிடைக்காது இல்ல மாமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இன்னைக்கு உங்க மகனுக்கு நான் 40,000 அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அவன் உன்கிட்ட கேட்டானா, எதுக்கு அனுப்பி வச்சேன் அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியாவோட மாமிய. வீட்டுக்கான பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லிருந்தேன்ல, அதனாலதான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அது ஏதோ அவன் கோபத்துல கேட்டா, நீயும் தரேன்னு கோபத்துல சொல்லிட்ட, அதுக்காக அனுப்பணும்னு அவசியமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியாவோட மாமிய. எது கேட்டாலும் நீ லாய்க்கே இல்ல பாக்கியா அப்படின்னு கேட்டே இந்த காது பழகி போச்சு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. என்னால முடியும்னு நானே நிரூபிச்சு காமிக்கணும் எனக்கு, அதனாலதான் இந்த பணத்தை அனுப்பி வச்சேன். அது போக இதை அனுப்புனதுக்கு அப்புறம் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நீ கெத்துமா அப்படின்னு சொல்றாரு எழில். அடுத்ததா ராதிகா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ராதிகா நூடுல்ஸ் பண்ணிருக்கிறாங்க கோபிக்கு சாப்பிடுறதுக்கு. எனக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன கோபி இப்படி சாப்பிடுறீங்க, உங்களுக்கு நூடுல்ஸ் பிடிக்காதா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. அது நூடுல்ஸ் லைட்டா தான் பிடிக்கும் அப்படின்னு கோபி சொல்றாரு. உங்களுக்கு என்னதான் கோபி பிடிக்கும் அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. நூடுல்ஸ் பிடிக்கலன்றீங்க, ராகி பிடிக்கலன்றீங்க, உப்புமா பிடிக்கலன்றீங்க, ஓட்ஸ் கொடுத்தாலும் பிடிக்கலன்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர வேற ஃபுட்டே இல்லையா ராதிகா அப்படின்னு கோபி கேக்குறாரு. கோபி சொல்றாரு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அது போக சிக்கன்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, சிக்கன் சூப் இருக்கு, இந்த மாதிரி எவ்வளவோ ஐட்டம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாரு. ராதிகாட்ட கோபி கேக்குறாரு, உனக்கு குக்கிங்ல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல அப்படின்னு கேக்குறாரு. ஆமா கோபி, சில பெண்கள்லாம் இருப்பாங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் கிச்சன்லயே நின்றுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. கிச்சனுக்கு போனோமா, சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி சமைச்சிட்டு வந்தோமான்னு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. கோபி சொல்றாரு, குக்கிங்லாம் ஒரு கலை அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க கோபி, காஃபி உங்களுக்கு போட்டுக்கிட்ட மாதிரி நீங்களே சமைச்சிருங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் சமைக்காதீங்க, எங்களுக்கும் சேர்த்தே சமைச்சிருங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. அதை கேட்ட உடனே கோபி சமாளிக்கிறாரு, எனக்கு சமைக்கலாம் தெரியாது, குக்கிங்கை பத்தி பேச மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. நீ செஞ்சு கொடுத்த நூடுல்ஸை நான் எப்படி ரசிச்சு சாப்பிட்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சாப்பிடுறாரு. அடுத்ததா இப்போ பாக்கியாட்ட எழில் பேசுறாரு. நான் இன்னைக்கு அமிர்தா வீட்டுக்கு போயிருந்தேம்மா அப்படின்னு சொல்றாரு. அமிர்தாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியிருந்தேன்லம்மா, அந்த கல்யாணத்தை பத்தி நம்ம வீட்டுல பெரியவங்க யாராவது பேசி உறுதி கொடுக்கணும்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா சொல்லிடுறாங்க, இப்போதைக்கு நம்ம வீட்டுல இருக்க நிலைமையில உன்னோட தாத்தா பாட்டிட்டு எல்லாம் இதை பத்தி என்னால பேச முடியாது எழில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு உறுதி கொடுக்கணும்னா அதை நீ தான் கொடுத்தாங்கன்னு எழில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்ல அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா இப்போதைக்கு நீ அமிர்தா வீட்டுக்கு போறது நல்லது இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா ராதிகா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ராதிகா கோபிட்ட கேக்குறாங்க, நாங்க 2 பேரும் தூங்கினதுக்கு அப்புறம் தானே வருவீங்க கோபி, இன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஆளா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க 2 பேரும் தூங்கினதுக்கு அப்புறம் நான் தரையில படுத்து தூங்கணுமா, அதனாலதான் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. மயு இப்போ கோபிட்ட கேக்குறாங்க, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன மயு கேக்குற, உன் கண்ணு முன்னாடி தானே வெட்டிங் ரிசப்ஷன்லாம் நடந்துச்சு அப்படின்னு கோபி சொல்றாரு. அப்புறம் நான் எதுக்கு உங்களை அங்கிள்னு கூப்பிடணும், டேடினே கூப்பிடட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே கோபி யோசிக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.